தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப பெரியவாளுக்கெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் புரியாத தத்துவமா இருக்கக்கூடிய பிரபு அந்த தத்துவத்தை சுலபமா ராமாயண கதையாக புரிய வைக்கும்படியா வியாக்கியானம் பண்ணிருக்காள். வைதேகி சகிதம் சுரத்ருமதே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகம் ஆசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசகதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரநாதிபிः பரிவృతం ராமம் பஜே ஷ்யாமளம் வாமே பூமிசுதா புரஸ்ச ஹனுமான் பశ్చాத் சுமித்ராசுதः சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்வதயோः வாஹிமாதிகோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்தியே நீல சரோஜ கோமளருச்சிம் ராமம் பஜே ஷ்யாமளம். எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஸ்லோகங்கள்லாம். அர்த்தம் சொல்றதுக்கு இன்னைக்குதான் சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்க. இடது பக்கத்துல இந்த ஸ்லோகத்தை அப்படியே மனசுல வச்சிருந்தா அந்த அபங்கம் பாடியிருப்பார் அவர். இந்த ரத்னகிரி சிம்மாசனம் சொன்னேனே அந்த அபங்கம் அப்படியே இந்த ஸ்லோகத்துடைய டிரான்ஸ்லிட்ரேஷன் மாதிரி டிரான்ஸ்லேஷன் மாதிரி இப்படி அமைஞ்சிருக்கு. வாமே பூமி சுதா இடது பக்கத்துல. சாதாரணமா வலது பக்கத்துல பத்னி இருக்கிறது தான் கிரகஸ்தாளுக்கு தர்மம். 4 சந்தர்ப்பங்கள்ல மாத்திரம்தான் பத்னி இடது பக்கத்துல வரணும். ஸ்நானத்தின் போது, போஜனத்தின் போது, சயனத்தின் போது, ஆசீர்வாதத்தின் போது, இந்த 4 கட்டத்துல தான் சேர்ந்து சாதாரணமா போஜனம் பண்ணுறது இல்லை. ஏதோ நிர்பந்தமா ஒரு ட்ரெயின் பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும், சேர்ந்து சாப்பிடும்படியா வந்துட்டா இடது பக்கத்துல இருக்கணும். கோல் தனியா போட்டுடணும், பங்கி பேதம் பண்ணிடணும். சயனத்துல ஸ்நானத்துல ஒரு அவபிருத ஸ்நானம், ஒரு மங்கள ஸ்நானம், ஒரு சஷ்டி பூர்த்தியாச்சு, ஒரு கலசத்தை வச்சிருக்கா, அந்த தீர்த்தத்தால ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னா இடது பக்கத்துல இருக்கணும் பத்னி. ஸ்நானம், சயனம், போஜனம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பண்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கத்துல வந்து அந்த உத்தரியத்தை அந்த அம்மா பிடிச்சுக்கணும், புருஷனுடைய உத்தரியத்தை பிடிச்சுக்கணும். மீதி எல்லா சமயத்திலையும் வலது பக்கத்துல தான். நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக சொல்கிறது, ஷீ இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னு விட்டாக்க வலது பக்கத்தில் தான் பத்னி இருக்கணும். ஆனால் தெய்வங்களுக்கெல்லாம் எப்படின்னாக்க இடது பக்கம்தான், பத்னி இடது பக்கம்தான். வாமே பூமி சுதா ராமருக்கு இடது பக்கம்தான். இடது பக்கத்தையே கொடுத்துட்டார். பார்வதிக்கு இடது பக்கத்தையே கொடுத்துட்டார். அம்பாளுக்கு கொடுத்துட்டார். பரமேஸ்வரன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார். அங்கே வந்து இடது பாகம் உமையாள் ஒரு பாதியா அவன் இருக்கான். லக்ஷ்மி நரசிம்மரை சொல்ற போதும் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே. இடது பாகத்துல இருக்காள் மகாலட்சுமி, வலது பக்கம் நரசிம்மர். இங்க சீதாராமாவை சொல்ற போது வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான். நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், ரொம்ப நாளா தெரிஞ்ச இடம் தான். அங்கே ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர் 4 பேருக்கும் விக்கிரகம். இப்போ சமீபத்தில் போயிருந்தபோது, கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்தபோது பார்த்தா சீதை வலது பக்கம் வந்துட்டா. அப்புறம் அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்டேன், இடது பக்கம் தானே சீதை இருப்பாள், வலது பக்கம் வந்துட்டாளே. ஆமாம், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். யாரோ ஒரு பெரியவர் சொன்னார், பத்னி வலது பக்கம் இருக்கணுங்கிறதுனால அங்கே மாற்றி விட்டோங்க விக்கிரகத்தை, இடது பக்கம் லக்ஷ்மணன் வந்துட்டார் அப்படின்னார். நான் ஒன்று அவள் மாற்றி விட்டா, நான் ஒன்றும் சொல்ல போல. அவள் மாற்றியாச்சு, யாரோ பெரியவா சொல்லிருக்கா, பண்ணிட்டு போட்டோம். மொத்தத்தில் சீதாராமாவை பூஜை பண்ணுறாடோனோ அவ்வளோதான் நமக்கு வேணும். ஆனால் தெய்வங்களுக்கெல்லாம் இடது பக்கத்தில் தான் சொல்கிறாள். அதனால வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான். அப்புறம் பாதாரவேந்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி, பశ్చాத் சுமித்ரா சுதா. வலது பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமிக்கு பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி பாதாரவேந்திரத்தில், வலது பக்கத்தில் சுமித்ரா புத்திரனா இருக்கக்கூடிய சாட்சாத் லக்ஷ்மண சுவாமி. ராமருக்குன்னு ஒரு தனியா ஒரு மந்திரம், ராம